அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜி கொஸ்டின், ஜிகே 10 கொஸ்டின், இந்த 40 கொஸ்டின் என்ன லாங்குவேஜ்ல வரும், நம்மளுக்கு தமிழ்லையும் இருக்குமா அல்லது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோ. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி அந்த எக்ஸாம்ல 110 கேள்விகள் அந்தந்த மேஜர் சப்ஜெக்டுக்கு இருக்கும். 30 கேள்விகள் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மெத்தடாலஜி, அது 30 கேள்விகள் இருக்கும். அது இல்லாம ஜெனரல் நாலேஜ் ஒரு 10 கேள்விகள் இருக்கும். இது மொத்தமாக 150 கேள்விகள். இப்போ கடந்த 2022க்கு அப்புறம் நடக்கிற டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து எக்ஸாம்லையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு 30 மார்க் நடத்துறாங்க. மொத்தம் 180 மார்க்குக்கு இந்த கேள்விகள் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த 180 மார்க்ல மொத 30 மார்க் மொத 30 கொஸ்டின் 180 கொஸ்டின்ல மொத 30 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். அடுத்து 31வது கொஸ்டின்ல இருந்து ஒரு 110 கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழுடைய மேஜர் இருக்கும். அடுத்து ஒரு 30 கொஸ்டின் மெத்தடாலஜி கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசி ஒரு 10 கொஸ்டின் ஜிகே இருக்கும். ஸோ இந்த 150 கேள்விகள்ல நம்ம மேஜருக்கு 150 கேள்விகள்ல மற்ற பாடங்களுக்கு இப்போ நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்திற்கு ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ்ல தான் வரும். தமிழ் சப்ஜெக்ட்னா அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல மட்டும்தான் வரும். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். மற்ற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஸோ அதர் சப்ஜெக்ட், அதர் மேஜர் சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்டரி, காமர்ஸ் என்று மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மேஜருக்கான ஒரு 110 மார்க் மேஜருக்கான ஒரு விஷயம். இதுல நோட்டிபிகேஷன்ல மற்ற சப்ஜெக்ட், அதாவது மெத்தடாலஜி அண்ட் ஜிகே எப்படி வரும் அப்படிங்கறத கொடுக்கல. ஆனா ஓஎம்ஆர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், அதாவது கடந்த 2017க்கு முன்னாடி 17ல ஒரு பிஜிடிஆர்பி நடந்தது, அதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நடத்தியிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 150 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 110 கேள்விகள் சம்பந்தப்பட்ட எந்த மேஜரோ ரெஸ்பெக்டிவ் மேஜர் இருக்கு இல்லையா, அந்த மேஜர்ல இருந்து 110 கேள்விகள் இருக்கும். சைக்காலஜி 30 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்கும் ஒரே கொஸ்டினா தான் இருக்கும். இப்ப எனக்கு பாப்லோவ் என்ன சோதனை கண்டுபிடிச்சார் அப்படின்னு இருந்துச்சுனாக்க, இங்கிலீஷ் மேக்ஸ் எழுதுறவங்களுக்கும் அதே கேள்வி இருக்கும். என்ன ஒண்ணுன்னா, அந்த ஏபிசிடி அப்படிங்கிற அந்த கொஸ்டின் பேப்பர் மாறி வருது இல்லையா, அதுல மாறி வரும், அவ்வளவுதானே தவிர கொஸ்டின் மாறி வருமே தவிர 30 கேள்வியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஜிகே 10 கொஸ்டினும் அதே கொஸ்டின் தான் இருக்கும். இப்போ நைல் நதி எந்த நாட்டுல இருக்குது அப்படின்னு ஒரு ஜிகே கொஸ்டின் இருக்கு. இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குதுனாக்கா அந்த கொஸ்டின் இதே மாதிரி ஜிகே கொஸ்டினும் 10 கொஸ்டினும் ஆக மொத்தம் 40 கொஸ்டின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஓஎம்ஆர் பேஸ்ல நடக்கும்போது. ஆன்லைன் 2019க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்க, ஆன்லைன் அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் கொஸ்டின் ஏன் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, ஓஎம்ஆர் பேஸ்டு நடக்கிற எக்ஸாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல நடக்கும். எல்லா மேஜருக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்த தேர்வு நடக்கும். இது அதனால எல்லா கொஸ்டினுமே, அதாவது அந்த மேஜரை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் ஒரே கேள்விகளாக இருக்கும். இது ஓஎம்ஆர் பேஸ்டு. 2019க்கு அப்புறம் டிஆர்பி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா, ஆன்லைன் எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. 2019 டிஆர்பி அண்ட் 2021 டிஆர்பி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கும் போது ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் வரிசையா நடக்கும். அதுலயும் குறிப்பா ஒரே மேஜர்ல 2-3 ஷிஃப்டா நடக்கும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நடக்கும், மத்தியானம் நடக்கும், அடுத்த நாள் காலை வரைக்கும் நடக்கும், 4 ஷிஃப்ட் கூட நடக்கும். அது அப்ளை பண்ணிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை பொறுத்து. அப்போ 4 பேருக்கு நம்ம ஒரே கேள்வியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கேள்விகள் மாற்றப்படும். இன்னொன்னு, மற்ற மேஜர்ஸுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் இருக்கும்.
ஒரு சில மேஜர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். அதுல குறிப்பா இங்கிலீஷ் மேஜருக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருந்தது. தமிழ் மேஜருக்கு தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். இது ஆன்லைன்ல உள்ளது. இப்போ 2025ல கால்ஃபர் பண்ணியிருக்கிற இந்த பிஜிடிஆர்பி OMR மெத்தட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதனால இது தமிழ்நாடு முழுக்க அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தான் நடக்க இருக்கு. ஒரே நாளில் அனைத்து சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரே நாள்ல ஒரே டைம்ல தான் தேர்வு நடக்க போகுது. OMR பேஸ்டுல நடக்க போகுது அப்படிங்கிறதுனால பழைய OMR மெத்தட் நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்பவும் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு பழைய மாதிரி வந்து என்ன இருந்துச்சோ அதே தசார் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பழைய கொஸ்டின், அதாவது OMR பேஸ்டுல என்ன இருந்ததோ அந்த அதே பேட்டர்ன்ல தான் இப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ் மேஜருக்கு நிச்சயமாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 80% இருக்குது. இப்படி சொன்னதுனால இல்ல 2019 இருந்து இங்கிலீஷ் மேஜர் வந்து ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தானே பண்றாங்க, ஸோ அதனால அது இங்கிலீஷ்லயே இருக்கட்டுமே அப்படின்னா தனி பிரிண்டடா போடணும். ஸோ அது அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. மேஜர் மட்டும் ஒதுக்கிடுவாங்க. ஸோ தனி பிரிண்டா தனி கொஸ்டினா கூட வரலாம். சேம் கொஸ்டின் அது வந்து ஒரு 30 பக்கம், அது அந்த கொஸ்டின் நம்பர் மாறி வரலாம். ஸோ அதனால வந்து அந்த பக்கங்கள் குறையலாம். வெறும் தமிழ்ல மட்டும் இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கிறதுனால பக்கங்கள் குறையலாம். ஸோ இதெல்லாம் அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால மேபி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தான் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஆர்பியில கேட்ட தகவல் அடிப்படையில் உங்களுக்கு அதுக்காக சந்தேகம் இருந்தால் நீங்க டிஆர்பியில கால் பண்ணி கூட கேட்கலாம். ஆனா வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, என்னுடைய பர்சனல் சஜஷன் டு இங்கிலீஷ் மேஜர்ஸ், இங்கிலீஷ் மேஜர் படிக்கிறவங்களுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னா, இப்படி ஒரு குழப்பம் இருக்குது. இப்ப தமிழ் மேஜர் படிக்கிறவங்களுக்கு அவங்க தமிழ்ல தான் படிக்க போறாங்க. OMR இருந்தாலும் அல்லது OMR மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் அல்லது ஆன்லைன் மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்ல தான் படிக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. மற்ற மேஜர்ஸ்க்கு வந்து தமிழ்ல படிச்சுட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ப்ராப்ளமே யாருக்கு அப்படின்னாக்க இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும்தான், இங்கிலீஷ் மேஜர் எழுதக்கூடிய டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னா, சைக்காலஜில நீங்க எபோவ் 20 மார்க்ஸ் மேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜியை இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். இங்கிலீஷ ஒரு பக்கத்து இங்கிலீஷ் சப்ஜெக்டை இங்கிலீஷ்லயே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ தமிழ் மேஜர் தமிழ்ல இருக்கக்கூடிய சைக்காலஜியை படிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணு, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க இங்கிலீஷ்லயே படிச்சுட்டீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ல அந்த ஆன்லைன் பேட்டர்ன்லயே நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சுலபமா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இங்கிலீஷ்லயே படிச்சிருக்கோம், கொஸ்டின் இங்கிலீஷ்லயே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணும்போது சைக்காலஜில நம்ம என்னதான் படிச்சாலும் ஒரு 10-12 கேள்விக்கு மேல நமக்கு ஆன்சர் தெரியாது இல்லையா? அப்போ தெரியாத கொஸ்டினுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் பண்ணும்போது அது இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சில ட்ரிக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த வேர்டை, இந்த ஆன்சர், அந்த இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல ஒரு வேர்டை கட் பண்ணி தான் ஆன்சரா வச்சிருப்பாங்க. தமிழ்ல அதை மொழிபெயர்க்கும் போது அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே பொருந்துற மாதிரி இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அந்த இடத்துல கரெக்டா பொருந்துற மாதிரி வரும். அந்த இங்கிலீஷ்ல படிக்கும் போது அந்த சென்டென்ஸே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆப்ஷனை போட்டா மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னும் தெளிவா இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னாக்க, சில ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஆர்டிகல் ஆன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆன் முன்னாடி இருக்கும், டேஷ் போட்டிருப்பாங்க, பின்னாடி சென்டென்ஸ் இருக்கும், முன்னாடி சென்டென்ஸ் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கும். தமிழ்ல வந்து பார்க்கும்போது அப்படின்னுங்கன்னா 4 ஆப்ஷன் பொருத்தி பார்த்தாலும் கரெக்டா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல கீழே பொறுத்த வரைக்கும் அது அப்படி இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஆன் அப்படிங்கிறதுக்கு அப்போ அந்த பபுள் சவுண்ட் வரக்கூடிய ஆப்ஷனா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா கீழே ஏதாவது ஒரு வேர்டு தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. டிஆர்பி எக்ஸாம்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இருந்திருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து இங்கிலீஷ் மேஜர் படிக்கக்கூடியவங்க வந்து இங்கிலீஷ்லேயே முழுக்க இங்கிலீஷ்லேயே படிங்க. ஒருவேளை தமிழில் வந்தால் நம்மளுக்கு இரட்டை சந்தோஷம். தமிழ்லையும், அதாவது நம்ம இங்கிலீஷ்லயும் படிச்ச மாதிரியும் தெரியும், அதே சமயத்துல புரியாததுக்கு நம்ம தமிழ் மீனிங்கையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க தமிழ்ல மட்டுமே படிச்சுட்டு தமிழ்ல தான் வரப்போகுதுன்னு சார் சொல்லிட்டாருங்கிறதுனால தமிழ்ல மட்டுமே படிச்சுட்டு அதை வந்து நீங்க திடீர்னு இங்கிலீஷ்ல வந்துட்டாலோ அல்லது தமிழ் மீனிங்கான இங்கிலீஷ் அந்த வேர்டு தெரியல அப்படின்னாலும் வந்து ரொம்ப கஷ்டமா போடும். அதனால இங்கிலீஷ்லயே
படிங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து எங்கெங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. புக்கு பெஸ்ட் புக் ஃபார் நம்ம மெத்தடாலஜி, இப்போ எஸ்கே மங்கள் புக்கு, அந்த மாதிரியான அகர்வால் புக், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க ஒன்லி வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம பிஓ எக்ஸாம்ல கேட்டிருந்த சில சைக்காலஜி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிபிஎஸ்இ 12th ஸ்டாண்டர்டு சைக்காலஜி புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸும் கூட நம்ம சில யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க, அந்த பேஜ் நம்பர் உள்பட. ஸோ அந்த புக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்க என்சிஆர்டி புக்குமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஸோ அதனால இங்கிலீஷ் மேஜர்ஸ் படிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க தமிழில் வரும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இங்கிலீஷ்ல மட்டுமே நீங்க படிங்க. அப்பதான் உங்களுக்கு தமிழ்ல வந்தாலும் அது வந்து சிம்பிளஸ்டா இருக்கும். சார் இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா சார், இத இங்கிலீஷ்லயே படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா சார் அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியே சொல்லியிருக்கலாம், இதுக்காக ஒரு வீடியோவா சார், இதுக்கு இவ்வளவு நேரம் அந்த வீடியோ நாங்க பார்க்கணுமா சார், இங்கிலீஷ் மேஜர் இங்கிலீஷ்ல தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஸோ அது எதற்காக அப்படின்னாக்க இன்னும் சில பேருக்கு அந்த புரிதல் கூட இல்லை. அதாவது எப்படின்னா அது ஓஎம்ஆர் பேஸ்ல இப்படி நடந்திருக்குது, ஆன்லைன் பேஸ்ல இப்படி நடந்திருக்குது. ஓஎம்ஆர்ல இருக்கும்போது ஒரு ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னாங்க தமிழ்லயே சேர்ந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பிஎட் நம்ம படிக்கும்போது, எம்எட் படிக்கும்போது மீனாட்சி சுந்தரம், நாகராஜன் புத்தகம், இந்த புத்தகங்களை தான் நம்ம வந்து டெட்டுக்கு படிக்கும் போதும் கூட இந்த புத்தகங்களை தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கோம். இது எல்லாமே தமிழ்ல தான் இருக்குது. ஸோ அது படிச்சா எங்களுக்கு ஈஸியா இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை படிச்சுட்டு நான் மேபி வேணா என்ன பண்ணிக்கலாம்னா இங்கிலீஷ்ல வந்தா கூட நான் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ அந்த நேரத்தில் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக 80% வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் வரும். ஓஎம்ஆர் பேஸ்டா இருந்தா அப்படிதான் வந்து எப்போதுமே அந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்குது. இருந்தாலும் நீங்க மார்க் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா, சைக்காலஜில மார்க் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெட்டர் வேவா இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா சில சந்தேகங்கள் கேட்ட நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.